பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துடைய முதல்வராக ஜோதி பாசு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட்டு, அன்னை தெரசா வந்து ஒரு தீவிர ஆன்மீகவாதி, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் எப்படி நல்ல நட்பும் உருவாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. அதே சமயம் இதுக்கு வந்து அன்னை தெரசாவே பதில் சொல்கிறாங்க, என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஏழையில் வந்து நேசிக்கிறீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது வந்து அன்னை தெரசாவோட புகழ் வந்து உலகமெல்லாம் பரவிட்டு வருது. இதனால் வந்து அன்னை தெரசா மேலே கடுப்பான சில பேர், இந்த அம்மாவெல்லாம் இப்படி பெருமை அடைகிறதா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க மேலே சில விரோதி வந்து பொறாமையோடு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜோதி பாசுகிட்ட வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க, அந்த அம்மாவை வந்து நாட்டை விட்டு விரட்டுங்க சார், அந்த அம்மாவோட நாடான அல்பானியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஜோதி பாசுகிட்ட கோரிக்கை கொடுக்குறாங்க. அப்போது ஜோதி பாசு ஐயா சொல்கிறாரு, என்னென்னா கட்டாயமாக நான் செய்கிறேன், ஆனால் அவருக்கு பதிலாக நீங்கள் அங்கே இருக்கிற நோயாளிகளெலாம் பராமரிக்கணும், தொழுநோயில் கூடிய புண்களை பூரா கழுவி மருந்து போடணும், அங்கே இருக்கிற ஏழை அபலைகிட்ட ஆதரவாக பேசி அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் சோறு போடுங்க, அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவை அல்பேனியாவுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி போய் ஜோதி பாசு சொன்னார். வந்தவங்க மூஞ்சில் அல்லியா இப்படி அவமானப்பட்டு சொல்லி கூட திரும்பி போனாங்களே. அந்த அளவுக்கு அன்னை தெரசா மேலே நம்பிக்கையும் அன்பும் வைத்திருந்தார் ஜோதி பாசு. அதே சமயம் அன்னை தெரசாவும் அந்த அளவுக்கு உண்மையாக ஏழைகளும் நோயாளிகளும் அன்பாக நடந்து கொண்டார்கள்.